அது கைக்கு வந்ததெல்லாம் எழுதி குடுத்துடுறாங்க. அவரும் வந்து அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியாம பேசுறாரு. சட்டப்பேரவையில வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஆளுநர் உரை பாத்தீங்கன்னா, இதுல வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் நெறைய இருக்கு. என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோவமா வெளியேறுறாரு. என்னன்னா திமுக அரசின் சாதனைகளோ, இல்ல அவங்க திட்டங்களை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்வதையோ அவரால வந்து தாங்கிக் கொள்ள முடியல. அவர் அதற்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருக்கிறாரு. அது உண்மையா இல்லையா அப்படின்றத விவாதத்திற்கு கொண்டு வந்து நிச்சயமா அரசால நிரூபிக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இவரு யாருங்க வந்து ஜியு போப்ப பத்தியும், கால்டுவெல்ல பத்தியும் சொல்றதுக்கு? இவருக்கு என்ன தெரியும் தமிழகத்த பற்றி? இல்ல அவர்கள பற்றி என்ன தெரியும்? அதாவது தீர்க்கதரிசிங்க ஜியு போப்போட கல்லறைய வடிவமைச்சவங்க. அதிலேயே போட்டிருக்கு. இவர் வந்து தமிழ், தெலுங்கு விரிவுரையாளரா இருந்திருக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டில இருந்திருக்காருங்க. இங்க இருந்துட்டு அவரு போன பிறகு. அவரு திராவிட மொழிகளை எல்லாம் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும். எல்லா மொழிகளையும் படித்து விட்டு தான் அவரு வந்து திராவிட மொழிகள பற்றி ஆய்வு செய்து எழுதுறாரு. அப்படி இருக்கும் பொழுது, ஆளுநர் வந்து பள்ளி படிப்பையே அவர் முடிக்கலன்னு சொல்லும்போது, அப்ப அவர் சொல்றது எல்லாமே கட்டுக்கதைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா?